நித்திய வீட்டுக்கு போவதற்கு முன்பு நமக்கென்று ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. தேவனால் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வீட்டுக்கு இங்கிருந்து போவதற்கு முன்பு அவர் நினைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பிரியமான ஆவிக்குரிய அன்பு உறவுகளே, 2023ஆம் ஆண்டின் இந்த இறுதி நாளிலே உங்களை சந்திக்கிறதுலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடம் முழுவதும் நம்மோடு இருந்து நடத்தின ஆண்டவருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். பிரசங்கி 12:5 மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும் தன் சிருஷ்டிகிற நினை. நாம் பிறந்து விட்டோம், ஒரு நாள் மரிக்கத்தான் போகிறோம். நாம் மரித்த பின்பு பூமியில் இருக்கிறவர்கள் நம்மை பார்க்க அங்கும் இங்கும் இருந்து வந்து வீதிகளில் நடப்பார்களா? அப்படிப்பட்ட காலங்கள் கடந்து வரும். அப்போ நம்ம இருக்க மாட்டோம், நம்மளை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். நம்மை பார்க்க வருகிறவருடைய கால்கள் வீதியில் நடமாடுகிற அந்த காலத்துக்கு முன்பு நம்முடைய ஆண்டவராகிய தேவனை, நம்மை சிருஷ்டித்தவரை நினைக்க வேண்டும். அவர்களே சிந்தனைகளில் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இறுதி நாளிலே தீர்மானிப்போம், வரக்கூடிய ஆண்டு முழுவதும் என் சிருஷ்டிகராம் இயேசுவை நினைத்து வாழ்வேன் என்று தீர்மானிப்போம். தீர்மானித்து அவரை நினைத்து வாழும் பொழுது அவர் நம்மை நினைத்து நமக்காக யாவையும் செய்ய ஆயத்தமாயிருக்கார். இன்றைக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோம், ஆராதிப்போம். God bless you.